அட்டகாசமான சுவையில் ஒரு அருமையான வத்த குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறோம். சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயிலாகவும் இருக்கலாம், இல்லை நல்லெண்ணெயாகவும் இருக்கலாம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சு சுண்டை வத்தலுங்க. நம்ம வீட்டு செடியிலேயே பறித்து அதை அவிச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கசப்பே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இது பாவக்காய் வத்தல், இதுவும் நம்ம வீட்டிலையே போட்டது தான். இது மாவத்தலும் வீட்டிலையே போட்டது தாங்க. இது மூணையும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அதுலேயே தான் நம்ம வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். எப்பயுமே வத்த குழம்புக்கு கடைசியாக தான் வறுத்து சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது சில சமயம் அந்த வத்தல்லாம் கசப்பாக இருக்கும். அதனால் சில பேர் சாப்பிட முடியாது. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குறை சொல்லலை நான். இருந்தாலும் அதை விட இது பெட்டர் ஐடியாவாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு சின்ன பூண்டு, நான் எடுத்து வச்சுருக்கிறது பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது மட்டும் தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். ஒரு 4-5 பல் பூண்டு தாங்க சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் மாறினோடனே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கு தக்காளியை அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி நறுக்கி போடும்போது அது இன்னும் சுவையாக இருக்கும். ஏன்னா அந்த காய்கறிகளோடு அதுவும் ஒரு வத்தல் மாதிரியே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறோம், வீட்டில் அரைச்ச தூள். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதுவும் வீட்டிலையே தயார் பண்ணது தான். இது எல்லாமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும். நல்லா வதங்கி, பிரியாணிக்கெல்லாம் எப்படி வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் வத்த குழம்புலையும் நம்ம வதக்கிறதுல தான் அதோட டேஸ்ட் இருக்குது. இப்போ புளி கரைச்சிக்கலாம். புளி வந்து ரொம்பவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து கரைச்சிட்டு இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த புளியை ஃபுல்லாகவே கரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. சிம்மில் வச்சு செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா இறங்கி வரும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் அரைச்சி, தண்ணியாக அரைச்சி, எதுவுமே சேர்க்கல. அதில் வெறும் தேங்காயை அரைச்சி அது குழம்போடு சேர்த்துருக்கேன். குழம்போடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதையும் நம்ம சிம்மிலேயே வச்சு தான் செய்கிறோம். சிம்மில் வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட், குழம்போட ருசி இன்னும் கூடுதலாக வரும். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். கடைசி சமயமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு நல்லா அப்படியே சூப்பராக அப்படியே அழகாக சுண்டி வந்துடுங்க. அப்படியே எண்ணெய் பிரியுது பாருங்கள். நம்ம கலருக்கு நம்ம வீட்டு மிளகாய் தூள் தான், அதுவே அவ்வளோ கலர் கிடையாது. இந்த தக்காளியை முழுசாக நறுக்கி போட்டோம் இல்லையா, அதோட கலர் வந்து வதங்கும்போது அப்படியே குழம்பு பூரா பரவுங்க. அப்படி கலர் பாருங்கள் எப்படி தக்கன்னு இப்படியே மின்னுது. இந்த சமயத்தில் வெல்லம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம். எனக்கு அப்போதைக்கு பக்கத்தில் உடனே எடுக்கிற மாதிரி இருந்தது நாட்டு சர்க்கரை. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து குழம்புல தூவி விட்டாச்சு. தூவி விட்டு அப்படியே மூடி ஒரு சிம்முக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அப்படியே குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு இந்த அளவுக்கு இருக்குங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சூப்பராக சாப்பிட போகிறோங்க. சுட சுட சோறில் இந்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரம் ஐஷு. பை.